கொஞ்சம் பேசுது கொஞ்சம் பேசுது இதயம் உன்கிட்ட பேசிட தெரியவில்லை. ஏன்டா நீ என்ன உனக்கு இருக்கிறது வேற இடமே கிடைக்கல, ஏன் எதிரில வந்திருக்க? மங்காத்தா என்ன யோசிச்சுட்டு இருக்கா மங்காத்தா? மஞ்சட்ட இந்த உன்கிட்ட சொல்லப்படாதுன்னா இல்ல மஞ்சட்ட, இந்த அடிஸ் போயிருக்காம்ல அவன் இந்த விண்மீன் இருக்காளா ஓடுகாளி, ரெண்டு பேரும் ஏதோ குசு குசுன்னு பேசிட்டு இருந்தா பத்துக்க. என்ன தெரியுமா பேசினாவ? ஏதோ பஸ் டிக்கி உனக்கு ஒரு சர்ப்ரைஸ் இந்த பையன் சொல்லிட்டு இருக்கான். ஏமா என்னவா இருக்கும்? டிக்கில ஒரு வேளை பண்டங்கின்னு ஏதாவது வச்சிருப்பானோ? நம்ம குட்டி லட்சுமி ரெண்டு சொல்லியிருந்தா கூட ஓகே, பண்டன்னா அது ஆசைப்படும் சரி அப்படி நம்ம நினைச்சிடலாம். இல்லையே இவ அப்படி பண்டன்னு நிக்க மாட்டால, வேற ஏதோ சர்ப்ரைஸ் எனக்கு என்னன்னே புரியல. முண்டகனி உனக்கு என்னன்னு தோணுது சொல்லு பாப்போம். மஞ்சட்ட இந்த அவன் அதுவும் அந்த அனிஸ் பையன் லாஸ்ட் சொல்லலாம் நம்ம எப்படி கூட்டிட்டு வந்தோமோ அப்படியே கொண்டு போய் விட்டுறணும்னு சொல்லியான். அப்ப அது யாரா இருக்கும் நீ சொல்லு? வா பைத்தியம், கூட்டிட்டு வந்த போலதான் எல்லாரும் வந்திருக்கோம்ல, எல்லாரையும் பத்திரமா திரும்பி வீட்டுல வந்து விட்டுறணும்னு சொல்லிருப்பான். நீ ஒரு அறவைக்காடு முழுவைக்காடு பைத்தியம், நீ இப்படிதான் யோசிப்பா. இல்ல 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 எவனையும் எனக்கு பிடிக்காத எவனையும் கூட்டிட்டு வந்திருக்கான், எனக்கு டவுட்டா இருக்கு, நான் ஒண்ணு சந்தேகப்பட்டு இருக்கேன், அது மட்டும் உண்மையா இருந்து அதோடு இந்த டூர் பஸ்ஸையும் கொளுத்தப்படும் டிக்கியும் கொளுத்தப்படும். இந்த டூருக்கு அரேஞ்ச் பண்ணல உனக்கு சுடிதாரும் கொளுத்தப்படும். கிட்டி கேங்கிட்ட வந்து ஆடுறதுக்கு யாரு சொன்னாவளோ அவங்கள்ட்ட போய் கேட்க வேண்டியதானே? அனிசையே கூப்பிட்டு கேப்பமா? உனக்கு அவ்வளவு பெரிய தைரியம் இருந்தா கூப்பிட்டு கேளு பாப்பா. கேட்டு பாரு கேப்பானாம்ல. திருமட்ட சத்தம் போடாத, போன் பேசிக்கிட்டு அவன கூட ரிங் போகுது. போவான் பாவன் ரிங்கு போவான், எனக்கு தானே உயிர் போகுது. சத்தம் பாலே. ஹலோ மாமா என்ன? மக்களே சாப்பிட்டியா? ஆமா இப்ப அவன் சாப்பிடலன்னா போறேன், நல்லா விசாரிப்பான். ஆமா மாமா சாப்பிட்டேன், நீங்க சொல்லுங்க. இந்த மர்மோனே அடுத்தது ரோஸ் கார்டனுக்கு போனேனே, எல்லாரும் கிளம்பியாச்சுல, போயிட வேண்டியதான். வண்டி போ வெளியே வந்து ரெடியா நிக்கி. ஏய் எதுக்கு ஃபோன் பண்ணி அவளை கேளு, கிழிச்சிட்டு இருக்கா வாய. மர்மோனே இந்த நீங்க வந்து ஏதோ பேசுனத மங்காத்தா கேட்டிருக்கா? என்ன மாமா? ஏதோ டிக்கிக்குள்ள வச்சு கூட்டு வந்திருக்கோம் சர்ப்ரைஸ், உனக்கு ஒரு சர்ப்ரைஸ் சொல்லி விண்மினிட்ட சொல்லிட்டு இருந்தீங்களா? இல்ல மாமா நான் அப்படி ஒண்ணுமே சொல்லலையே. மங்காத்தா போய் சொல்ல மாட்டாள மர்மோனே, அவன் கேட்டிருக்காளே நீங்க பேசுனத. மாமா சும்மா அது விண்மீனை கலாச்சிட்டு இருந்தேன். என்ன சொல்லியா சொல்லு? விண்மீனை கலாச்சிட்டு தான் இருந்தாவலாம், வேற ஒரு சர்ப்ரைஸ் எல்லாம் ஒண்ணும் இல்லையா? அவன் சொல்லணும் சொல்லிட்டு நீ நம்பிட்டு இருக்கா? போன் ஆட் பண்ணு, போன் ஆட் பண்ணு. மாமா ஏன் மாமி கத்திட்டு இருக்காரா? என்னாச்சு? இல்ல மர்மோனே ஒண்ணு இல்ல, சும்மா தான் கேட்டேன். சரியா நீங்க தப்பா எடுத்துட்டாதுங்க வைக்க. யாரை கூட்டிட்டு வந்தானா சொன்னானா? டிக்கில யார் இருக்கான்னு சொன்னானா? இது பேசுனதெல்லாம் ஒட்டி கட்டு தண்டி இருந்தா முண்டகனி ஆத்தா மகமாரி தாத்தா யாரையும் கூட்டிட்டு வரலையா? சும்மா விண்மீனை கலாச்சிட்டு இருந்தாவலாம். அம்மா போதுமாமா எப்போ? அட மானம் கட்டவன எனக்கு சந்தேகமா இருக்குன்னு நான் சொல்லிட்டு இருக்கேன், நீ அதை கேட்கவே மாட்டேங்க. சந்தேகமா இருக்குன்னா சந்தி போதுல போய் மண்டைய முட்டு போ. என்ன பெண்ணி 10 நிமிஷத்துல அந்த சர்ப்ரைஸை கண்டுபிடிக்கல. நான் மங்காத்தா இல்ல, என் பேரை பியாத்தன்னு மாத்திக்கிறேன். என்னனே பண்ணதையும் பண்ணிக்கிட்டு இப்படி கண்ணீரை வடிச்சிட்டு நின்னா என்ன அர்த்தம் சொல்லுங்க? என்ன பொண்ணு இந்த ஒரு தடவை உமாவை என்ன பண்ணிக்க சொல்லுமா ப்ளீஸ்மா. உமாவை இப்படி முறைக்காண்டான்னு சொல்லுமா. என்ன செஞ்சிய அத சொல்லுங்க. பேசிட்டு தானே நின்றுப்பிய ரெண்டு பேரும், எதுக்கு பேசுறிய? பேசல. அப்போ நானும் செல்வாவும் செல்ஃபி எடுத்தோம். செல்ஃபி எடுத்தியலா? உமா வாயில பூத ராணி தர வரோம், இப்ப மட்டும் என்ன உமானுங்க. உமா நீ கல்யாண புதுசுல எல்லாம் இந்த உன்ன ராணி மாதிரி வச்சு பாத்துக்கிடுவேன் சொல்லுவான்னு சொல்லுவாள்ல, இந்த ராணி போல வச்சு பாத்துக்கிட்டது அப்படி சொல்லிருப்பாவளோ? அப்படியேதான் இருக்கு சின்ன பொண்ணு, நீ நடிக்காத. உன் கண்ணீரை பத்தி எனக்கு நல்லா தெரியும், நீ எவ்வளவு ஸ்டாக் வச்சிருப்பானு. எட்டி வைக்க போரு நீ முதல்ல இவனை செல்ஃபி எடுக்க கூப்பிட்டியா இல்ல நீ இவன் ஒன்ன கூப்பிட்டானா? செல்வா தான் கூப்பிட்டான். யாரா நீ போய் சொல்ற? நீ தானே கூப்பிட்ட, நான் உன்கிட்ட பேசாம தானே நின்னேன், நீ தானே வா செல்வா செல்ஃபி எடுக்கலான்னு கூப்பிட்ட. செல்வா இப்படி போய் சொல்லாத, உன் பொண்டாட்டி கண்டோட நடிக்கிறியா? அவ இல்லாத நேரத்துல நீ தானே இந்த வழிய வந்து பேசிட்டு இருக்க ராணி நானும் வந்து பேசுனேன். உமா சத்தியமா சொல்ல உமா, உன் மேல சத்தியமா. என் மேல சத்தியம் பண்ணிட்டு இருக்க உமா? என்னடி வைக்க போறே? என்னடி இப்ப எதுக்கு நீ செல்வாவை கை நீட்டி அடிக்கிற? ஆஹா நானா அம்மா, அவியல அடிச்சா உனக்கு என்ன? அவிய பொண்டாட்டி அவியல அடிக்காவ, அவிய குடும்ப பிரச்சனை, நீ எதுக்கிட்டு தலையிடியா? சொட்ட தலையா நீ தள்ளு, அவங்களுக்கு என்னன்னு கேட்கணும்னா. உமா சும்மா இரு உமா பாவம் உமா, நான் தான் உமா போய் கேட்டேன் செல்ஃபி எடுவோமா, அவன் மேல தப்பே கிடையாது உமா, சும்மா இரு உமா. இப்ப நான் உன்னை அடிச்சா உன்னை கொன்னா அவளுக்கு என்ன? வைக்க போறியா சத்தம் போடவே? அந்த மஞ்ச பண்டச்சி ஏன் சத்தம் போடியான்னு கேக்கேன். நீ செத்தா அவ செத்துருவாளா? உமா வார்த்தை அளந்து பேசு. ராணி இனி போ. செல்வா இனி என்கிட்ட நீ பேசவே செய்யாத செல்வா, ப்ளீஸ் செல்வா என்கிட்ட நீ பேசாத, என் மூஞ்சில நீ முடிக்காத ப்ளீஸ், என்னால உங்களுக்குள்ள சண்டை வேண்டாம். போதுமா உனக்கு இப்ப சந்தோஷமா? ஒருத்தவங்களோட மனசை கஷ்டப்படுத்தி என்னதான் நீ பார்க்க போறியோ தெரியல, ஏன் இப்படி பண்ற? என்ன நீங்க ராணிகிட்ட பேசும்போது உமாக்க மனசு கஷ்டப்பட நீங்க நினைக்க மாட்டீங்களானே? சின்ன பொண்ணு இவளாவது பட்டிக்காட்டுல பிறந்து பட்டிக்காட்டுல வளர்ந்தவா, உனக்கு கூட அறிவில்ல, கொஞ்ச நாள் ஸ்கூல்ல போய் படிச்சிருப்பா தானே. அப்ப நான் படிக்கலன்னு நீ குத்தி காணிக்கா. நானும் ராணியும் ஸ்கூல்ல சேர்ந்து படிச்சிருக்கோம், காலேஜ்ல சேர்ந்து படிச்சிருக்கோம், சேர்ந்து வேலை பார்த்திருக்கோம். அப்ப எவ்வளவு ஃப்ரெண்ட்ஸா இருப்போம் நாங்க, கொஞ்சமாவது நீ யோசிச்சு பாரு. நீ இவ்வளவு வாய்க்கிலியே கிளியே கிடந்து சண்டை போடியா?
ஏன்னு இப்படி பண்றீங்க? உமா அழாத. பாத்தியா சின்ன பொண்ணு இவன் எப்படி பேசுறான்னு? கல்யாணம் பண்ணி 7 வருஷம் கூட இருந்து குப்பை கொட்டியிருக்கேன். அவன் இப்ப ராணி கோணின்னு கிடக்கான். நான் எங்கேயாவது போய் செத்து போயிட்டேன்னா இவன் நல்லா இருப்பான்ல, இவன் சந்தோஷமா இருப்பான்ல சின்ன பொண்ணு. ச்சே, நீ சேண்டா சொல்லிட்டு போறா பாரு. நீ போ நான் கொஞ்ச நேரத்துல நான் செத்துருவேன் பாரு. வழிய விடு சின்ன பொண்ணு. உமா 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 என்ன இப்ப சந்தோஷமானே? இப்ப சந்தோஷமா? அவ செத்து போயிட்டானே நீங்க சந்தோஷமா இருப்பீங்களானே? ஞானே எப்படி எல்லாம் பேசுறீங்க? நான் என்ன பேசுறேன்? மொட்டை அவன் மண்டே உடைக்காம விட மாட்டேன். என் ஃப்ரெண்டுக்கு மட்டும் ஏதாவது ஆவட்டு மொட்டை அதோட நீ செத்துருவா பாத்துக்க. என் ஃப்ரெண்டுக்கு மனசை கஷ்டப்படுத்தி அவளை சாவக்கூடிய நிலைமைக்கு ஆக்கிட்டல. நீ அவளை காப்பாத்திட்டு வந்து உனக்கு இருக்கு உமா. உண்மையாவே தான் பண்ணிக்கிடுவாளா? இதுக்கு முன்னாடி எத்தனை நாள் ஓடி இருக்கா சாவ போறேன்னு. நம்மளே அழுதுட்டு ஓடுவோம், அப்புறம் அடிக்கையும் செய்வா. ஏன் உமாமா டூருக்கு வந்த இடத்துல விபரீதமான முடிவு எடுத்துறாதம்மா. உமா இல்ல டிக்கிக்குள்ளே நடந்து மூச்சு முடி செத்துருவாள. இதுல நில்லு. இங்க இப்ப யாரு வர போறா? நான் தானே நிக்கேன். இவன் எப்படி வந்தா? பஸ்ல இவன் வரவே இல்லையே. இந்த வெத்தல தலையே பஸ்ல வரலையே. இவன் எப்படி இங்க வந்தான்? அப்போ என் ஃப்ரெண்டு ஏமாத்திட்டு அந்த விண்மீன் பிள்ளைய பார்க்க வந்திருக்கான். விண்மீனை எவனப்ப ஓடி போக பிளான் போடாவ. விட மாட்டேன். என்ன வாசில டூரு கூட்டிட்டு வந்தேன். நான் மங்காத்தாவனை ஏமாத்த மாட்டேன். என் ஃப்ரெண்டுக்கு நான் போன் பண்ணி இப்பவே சொல்லி கொடுக்க போறேன். ஒளிச்சு போய் நின்னு சொல்லுவோம். ஃப்ரெண்ட் எங்க போனீங்க ஃப்ரெண்ட்? வாங்க ஃப்ரெண்ட், ரோஸ் கடந்து போனோம் என் புருஷர் சொன்னாரு. ஐயோ ஃப்ரெண்ட், நான் உங்களுக்கு ஒரு முக்கியமான விஷயமா சொல்ல போன் பண்ணேன். ஃப்ரெண்ட் நீங்க இந்த ஃப்ரெண்ட் கேட் இருக்குல்ல ஃப்ரெண்ட், நம்ம இருக்கக்கூடிய ஹோட்டலுக்கு ஃப்ரெண்ட் கேட் கேட்டர் ஓடி வாங்க ஃப்ரெண்ட், ஓடி வாங்க. இங்க வந்து ஒரு சர்ப்ரைஸ் இருக்கு உங்களுக்கு. ஷோ சர்ப்ரைஸ்னு சொல்லாதீங்க ஃப்ரெண்ட். சர்ப்ரைஸ்ங்கற வார்த்தை கேட்டாலே கடுப்பா இருக்கு. என்ன சொல்றீங்க ஃப்ரெண்ட்? எங்க ஃப்ரெண்ட் இருக்கீங்க? நான் இப்ப வரேன். ஃப்ரெண்ட் நான் கிட்ட தான் இருக்கேன். என்ன வந்துறேன்? ஒரு செகண்ட்ல வந்துறேன். ஃப்ரெண்ட் இங்க என்னாச்சு? அதோ அங்க பாருங்க ஃப்ரெண்ட். பாத்தியலா ஃப்ரெண்ட், இவன் எப்படி இவனை கூட்டிட்டு வந்தானே தெரியல. இவன் தனியா வந்தானே எப்படி வந்தான்னு தெரியல. ஆனா நம்ம வந்த இடத்துக்கு வந்துட்டான் பாத்தீங்களா? வாங்க ஃப்ரெண்ட் போலாம். என்ன ஃப்ரெண்ட் சொல்றீங்க? போங்க ஃப்ரெண்ட், போய் சண்டை பிடிங்க. ஃப்ரெண்ட் உங்களுக்கு பிடிக்காதவன் வந்திருக்கான் ஃப்ரெண்ட். உங்க கம்பு நாட்டி மருமவே வந்திருக்கான். நீங்க இவனை போய் விட்டுட்டு போறீங்க ஃப்ரெண்ட். இப்ப சண்டை போடுறதுக்கு தகுந்த நேரம் இல்ல ஃப்ரெண்ட். வேண்டாம், எனக்கு தெரிஞ்சதாவே இருக்கட்டும். நான் சந்தேகப்பட்டது கரெக்ட் ஆகி போயிட்டு இவனை கூட்டிட்டு வந்த கூட்டணிக்கு பின்னாடி யாரெல்லாம் இருக்காங்கறத நான் வலை போட்டு தேடணும், எடுக்கணும் ஃப்ரெண்ட். இவனை நான் சும்மா விட மாட்டேன். எனக்கு தெரியாம வந்திருக்கான். எப்படி ஏமாத்தி வந்திருக்கானோ பாருங்க. சொல்றேன்ல ஃப்ரெண்ட், கொஞ்சம் கழிச்சு வந்து நான் பாத்துக்கிறேன் வாங்க. என் ஃப்ரெண்ட் சொன்னா கரெக்டா தான் இருக்கும். அவன் எவள்கிட்டயாவது பேசிட்டு திரிவான். டூருக்கெல்லாம் வந்தான்னா நம்மள அப்படி கண்டுடலாம் மாட்டான். நம்ம பாடு தெரியனா அவன் எவள்கிட்டயாவது பேசிட்டு அப்படி திரிவான். ரோஸ் கடல்ல நிறைய கேர்ள்ஸ் இருக்குன்னு சொன்னாங்க. இங்க ஒருத்தரையுமே காணல. அந்த ரெட் ஃபிளாஷ் ஃபேன் நான் பார்த்துட்டு வரேன். ஹாய் गाइस, गाइस வாய்ஸ் கேக்குது. வாவ் ரெட் ஃபிளாஷ், வாவ். ஹாய் யுவர் நேம், யுவர் ஸ்வீட் நேம். மை நேம் இஸ் ரோசி. உன் பேரு ரோசி. உன் மேல விழுந்துருமா தூசி? உன் மேல எதுவும் விழுந்தா அதை நான் தூக்கி வீசி கழுத்துல போடுவாங்க பாசி. ரோட்ல சுத்து வக்கறக்கி நீதான் இந்த ஒரு பொறுக்கி. நான் ரைமிங் பேசுறதுக்கு இது யாரு? நீங்க சொன்ன கவிதை ரொம்ப நல்லா இருந்து. நல்லா சூப்பரா கவிதை சொல்லுவேன். ஏன்னா நான் தான் காதல் மன்னன். திருந்திருப்பா நினைச்சா டூருக்கு முன்னால வந்திருக்கான். வின்சிபிளை ரோஸ் கொடுத்துருக்கான். நீ இதெல்லாம் கொடுத்தது அவனுக்கு ரோஸ். அம்மா நானே ஒரு காமெடி பீஸ். இதுல எங்கம்மா ரோஸ்? லே எங்க எதுக்கு மோனல பேசாத. அதுக்கு தான் கடிச்சு வச்ச மாதிரி உன்னை. இருந்தாலும் அந்த ரைமிங்ல என்ன பொறுக்கின்னு சொல்லிட்டால. பொறுக்கினாம்ல ஒரு பிள்ளைட்ட பேசிருந்தது பரவாயில்ல. எப்ப ஊர்ல எல்லா பிள்ளையும் பேசிருந்தீங்க. பாட நீ கிளம்பனோனே உன் பின்னாடி வந்தேம்ல. பார்த்தா இங்க வந்து பல்ல கல்ல காட்டியான் இந்த பிள்ளைகிட்ட. இக்க தாய்மாவின் சட்டையை பறவை வச்சிடுங்க. உமா சாவ போறேன்னு ஓடுனாக்க. நான் அவ பின்னாடியே ஓடி வந்தேன். ரோஸ் கார்டனுக்குள்ள தான் ஓடுனா. இப்போ எங்க ஓடுனானே தெரியலக்க. நீங்களாவது பஸ்ஸில் வந்தியக்க. நான் நடந்தே ஓடி வந்திருக்கீங்க பாருங்க. இப்போ எங்க போனானே தெரியலக்க. செத்து போயிட்டாரா என்னக்கா பண்ணதுக்கு? வாங்கக்கா போய் தடுப்போம். நீங்களும் தேடுங்க. இப்போ உன்னை விட்டுட்டு போறேன். இரு, உமாவை போய் பார்த்துட்டு வந்து உனக்கு இருக்கல. என்ன யாராலும் எதுவுமே பண்ண முடியாது. செலவிட்டிஸ் முட்டை மிட்டாய் அப்புறமா தம்மடை பிரவுனி எல்லாமே நான் வந்து சூப்பரா பண்ணிட்டு இருக்கோம். ஷார்ட்ஸ்ல வீடியோஸ் போட்டிருக்கேன் பாருங்க. செலவிட்டி சப்போர்ட் பண்ணுங்க. நிறைய பேர் 2-3 பேர் ஆர்டர் போட்டிருக்கீங்க. டேஸ்ட் சூப்பரா இருந்துன்னு ரிவ்யூ பண்ணீங்க.
ஓகே வச்சுட்டு இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பா பிடிச்சிருக்கும். எல்லாரும் நிறைய பேர் நமக்கு சப்போர்ட் பண்ணணும் சரியா செலகுட்டீஸ் அந்த ஹோம் பேக்கிங்ல. ஓகேவா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட்